பூம் நம்மளே தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் பேசுறதுக்கே யோசிக்கிற இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல போய் தமிழ் பேசுறவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்களே தமிழ் பேசுறவங்களை பத்தியும் தான் பார்க்க போறோம். உண்மையை சொல்லனா என்ன இந்த வீடியோ பண்றதுக்கு இன்ஸ்பயர் பண்ணது இந்த பையன் தான். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஆசிர். எனக்கு இந்தியாவுல தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். என்னடா பையன் வந்துட்டு தமிழ்ல பேசும்போது எல்லா வார்த்தைக்கும் ஹே ஹேங்கறான்னு பாக்குறீங்களா? நான் தமிழ்நாட்டுல 4 வருஷம் படிச்சேன். என்ன ஹே புரியலையா? ஹே வெயிட் பண்ணுங்க. எனக்கு தமிழ்நாட்டுல அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்த பையன் ஒரு ரஷ்யன் ஆனா தமிழ் பேசுறேன்ட்டு ஏன் வந்து ஹிந்தி மாதிரி ஹே ஹே ஹேன்னு இருக்கான்னு பாக்குறீங்களா? வேலை இல்ல. என்னோட ஹிந்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பையன் ஹிந்தி தான் அப்படி பேசி இருக்கான். அதாவது தமிழர்கள் எப்படி ஹிந்தி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி இருக்கான். அவன சொல்லி நிறுத்துங்களேடா. இது ஆக்சுவலி இந்த பையன் சின்ன பையனா இருக்கும் போது எடுத்தது. அந்த பையன் இப்ப நான் வளர்ந்து இப்ப ஃபேமஸும் ஆயிட்டா தமிழ் பேசிய. தமிழ் இன் ரஷ்யான்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நீங்க போய் பாருங்க, நல்லா இருக்கும். நான் இப்போ ரஷ்யாவில் 11வது படிக்கிறேன். நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால எனக்கு இப்போ நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அதுவும் எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் நான் நிறைய வீடியோ போடுறேன். அதாவது இந்த பையன் வந்துட்டு தமிழ் பேசுற தமிழர்களை விட நல்ல தமிழ் பேசுறானே ரஷ்யனா இருந்தாலும். நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரகம் அப்படி தூக்கிட்டு. சில பேர் இங்க இருந்துட்டே தமிழ் பேச மாட்டாங்க. இந்த பையன் வந்து ரஷ்யால இருந்துட்டு தமிழ் பேசுறான். யாருக்கு இங்க படிக்க ஆசை இருக்கோ என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். ரஷ்யாவுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த பையனை போய் மீட் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். அதுவும் vloggers எல்லாம் போனாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பையனை மீட் பண்ணலாம். இவரே ஹெல்ப் பண்ணுவாராட்டு. ரஷ்யால சின்ன கிராமத்துல நம்ம ஒரு வீடை வாங்கியிருக்கோம். பேசிக்கா இவர் வந்து ரஷ்யால நம்ம நார்மலா செய்யற விஷயங்களை தமிழ்ல பேசி போடுறாரு. இப்படி இந்த பையன் வந்துட்டு இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். இங்க பாருங்க, ஒரு அழகான ஓடை ஓடுது. இந்த ஓடை எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஓடைங்கிற வார்த்தை வந்து நம்மளே பேச மாட்டோம், நானே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா இந்த பையன் வந்து சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு யாரும் வந்து ஓடைகள்லாம் சொல்றது வந்து பெருசா கேள்விப்படுறதே இல்லை. பாரு ஆறு ஓடுது அந்த மாதிரிதான் சொல்லுவோம், இல்லாட்டி வேற அப்படிதான் சொல்லுவோம். இதுதான் என்னோட ஸ்கூல் பாத்துக்கோங்க. இங்க எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இங்க யாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறது இல்ல. அந்த அளவுக்கு ரஷ்யால வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா வச்சிருக்காங்க, அதனாலதான் போறாங்க. ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் லைஃப் ஒரு மாசத்துல இப்ப முடிய போகுது. அதனால என்னோட ஸ்கூல் ஜேர்னி அவங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு என்னமோ வந்துட்டு ரஷ்யன் படத்தை தமிழ் டப்பிங்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. நான் மொத்தம் 6 ஸ்கூல் படிச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேன், செகண்ட் தஞ்சாவூர்ல, அடுத்து 4 இங்க ரஷ்யால. கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேங்கிறான், இங்க படிச்சான்னு தெரியல. நம்ம அப்புறம் தமிழ்ல பேசுறது மட்டும் இல்லாம ரஷ்யால போய் ரஷ்யர்களை வந்து தமிழ் பேச வச்சுட்டு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இவங்க தான் என்னோட ரஷ்யன் ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு. சொல்ல போனா தமிழ்ல பேசணும்னு ஆசையா இருக்காரு நம்ம தலைவர். பாருங்க, தலைவர்னா சொல்றான். பையன் வந்துட்டு நம்ம லோக்கலா பேசுறது தெரிஞ்சு வச்சிருக்கா. சும்மா இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களாட்ட இல்ல, டியூலிங்கோ இந்த மாதிரி ஆப்ஸ்ல எல்லாம் வந்துட்டு சும்மா படிப்பாங்க. அது வந்து பேசுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த ரஷ்யன் பையனுக்கு அவங்க பேசுற ஸ்லாங்ல இருந்து தமிழுக்கு ஸ்விட்ச் ஆக கஷ்டமா இருக்கு. வணக்கம், நான் கோபிநாத். என் தம்பி டிம். திடீர்னு இந்த லிஸ்ட்ல கோபிநாத் என்ன இருக்கு? அப்படி இவன் சாமி பத்தின ஒரு பாட்டு பாட போறான். பாடுறா. It's a very short one. கலமணி கக்கி கட்டி ஓடி போலாமா? வெயிட், சாமி பாட்டுன்னு தானே சொன்னீங்க. இவன் என்ன கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு கேக்குறான். கலமணி கக்கி கட்டி ஓடி போலாமா? தேங்க்யூ. ஓகே, நீங்க இப்ப இந்த அக்காவை பாக்குறீங்களே, இந்த அக்காவை பார்த்தா எப்படி தெரியுது? ஆபீஸா ஒரு ஃபாரினர், ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நமக்கு தோணும். பட் ஆனா அந்த அக்கா பேசுறத ஃபர்ஸ்ட் கேளுங்க. இப்போ நீங்க வந்து என்ன வழியில பார்த்தா, இல்லைன்னா எதற்கு பாண்டியில பார்த்தா, இல்லைன்னா எங்கன்னா பார்த்தா நீங்க என்ன பாப்பீங்க? ஒரு ஃபாரினர், ஒரு வெள்ளைக்காரங்க. ஆமா, என்ன பார்த்தா ஒரு ஃபாரினர் தெரியுது. வெளியூருக்கு போனா அவங்க வந்து ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும். எங்கல இருந்து வந்து தெத்தி விட்டா வெளியூருக்கு போலான்னு நினைப்பீங்க. நம்ம வீடு இங்க தான், நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம வாழ்க்கை இங்க தான். இந்த அக்கா வந்துட்டு பாண்டிச்சேரியில இருக்கிற ஆரோவில்ங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கூட நம்ம போய் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இவங்களை பார்க்க கிடையாது, பட் ஆனா வந்துட்டு இவங்க அங்கேயே ஸ்டே பண்றவங்க, தமிழ்நாட்டுல தான் இருக்கிறவங்க. இவங்கலாம் தோலை மட்டும் பார்க்காம நம்ம மனசுல என்ன இருக்குது, நாங்க எங்க பிறந்து வளர்ந்தோம், நம்ம வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை தான் பார்க்கணும். ஆனா உண்மையா சொல்ல, இந்த அக்கா வந்துட்டு ரொம்ப லோக்கலான வந்து தமிழ்ல வந்துட்டு நிறைய தமிழ் பேசுறவங்களோட நல்லாவே பேசுறாங்க. Yo, what do you want to learn how to say in Tamil? I love brown girls. Okay, you love brown girls? Okay. Naan or sappa nai. Naan or sappa nai. இந்த விஷயத்த நானே ஒரு காலத்துல செஞ்சிருக்கேன் என் காலேஜ்ல. பரம பொருளியேட்டு அவனை போடணும்டா. கேஸ் நீங்க வந்து தமிழ் தெரியாத ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற ஏதோ ஒண்ணு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தரலாம். அவனுக்கு என்ன தெரியவா போகுது? சப்ப நாயின்னு சொல்ல வச்சுட்டு அவனையே
அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறானா எனக்கு வந்துட்டு பிரவுனா இருக்கிற பெண்களை பிடிக்கும்னு சொல்றானாமா. என்ன கேவலமா பாத்துட்டு போற? Oldest language of the world. Sanskrit. Probably Sanskrit. Women. தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் வந்துட்டு ரொம்ப ஒரு பழமையான லாங்குவேஜ், அதெல்லாம் தெரியும். நீங்க வந்து கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஸ்கூல் ஹிஸ்டரி புக்ஸ்லயே இதெல்லாம் வந்துட்டு போட்டு சொல்லி தரணும், ஆனா சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் வந்துட்டு இந்தியால தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் வந்துட்டு இன்னும் சான்ஸ்கிரிட் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ. Let's make green beans purial. Purial is a way of preparing vegetables. பொரியல்லாம் செய்யறாங்க பரவாயில்ல. In South India, specifically Tamil Nadu. The main ingredient is some fresh green beans, onion, curry leaves, green chili. For our temper, we've got mustard seeds. ஆள் நம்ம எங்க வீட்ல வச்சிருக்கிற மாதிரியே இந்த டப்பால வச்சிருக்கா வச்சிருக்காங்க. With some grated coconut. Beans are nearly cooked. I'm gonna finish it with some grated coconut. இத்தனை பொரியலா? ஒரு அளவு வேணாமா? என்ன ப்ரோ வெறும் பொரியல சாப்பிடுறீங்க, சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடானா? Make sure to follow and I'll see you in the next video. Vanakkam. எல்லாரும் வீடியோ ஸ்டார்டிங்ல வணக்கம் சொல்லுவாரு, இவர் கிளம்பி போகும்போது வணக்கம்ங்கறாரு. வணக்கம், என் பேரு லிவியா. நான் தமிழ் கத்துக்க ஆரம்பிச்ச 2 வருஷம் ஆகத்து. பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு ஓகே டீசென்ட்டாவே இருக்கு சார். என் தமிழ் ரொம்ப மோசமா இருக்கு நினைச்சிட்டாங்க. மோசமா இல்ல, பரவாயில்ல, ஏதோ கான்வர்சேஷன் பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு. வெரி குட்ரா, கை கொடு. கோதி மக்கள் பேசும் ஒரு மொழி மூத்தாள் மொழி. திடீர்னு ஏதாச்சும் கெட்ட வார்த்தை சொன்னாங்களா? அமெரிக்கன் born பசங்க நிறைய பசங்க அவங்களோட கடைசியில அக்கா என்ன சொன்னாங்க எனக்கே புரியல. நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அக்கா படிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த பயனும் இல்ல. When your wife speaks in Tamil and you are super clueless. Hello everyone. Hi. Santong patliye. Hi. ஓ இவங்க ஏதோ கொரியன் கப்பிள்ஸ் நினைக்கிறேன். So throughout the wedding, a lot of you know, who is pregnant and sister, a lot of people got confused. அவங்க ஹஸ்பண்டுக்கு புரியல, பரவாயில்ல, எனக்கே புரியல. நான் போறேன் எனக்கு வேணாம். நம்ம வந்து ஒரு ஜாப்பனீஸ் தாத்தா வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு தமிழ் பாட்டெல்லாம் பாடிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு இன்கேஸ் தெரியாட்டி ஜப்பான்ல வந்துட்டு நிறைய ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. போலீஸால் லெஃப்ட்ல வச்சுக்கோ ரைட்ல வச்சுக்கோ ஆனா ஸ்ட்ரெச் வச்சுக்கதான். அதாவது லெஃப்ட்ல வச்சுக்கோ ரைட்ல வச்சுக்கோ ஆனா ஸ்ட்ரைட்டா வச்சுக்காதேங்கறத தான் சொல்றாங்க. பாருங்க இவரெல்லாம் வந்துட்டு ஒரு வீடு ஃபுல்லா வந்துட்டு ரஜினிகாந்தோட போட்டோஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வா 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 நான் ரெடி தான் வரவா கண்ணன் நான் இறங்கி வரவா. என்ன கொடுமை சரவணனது. அட ரஜினி பார்த்தா நெக்ஸ்ட் விஜய்க்கு வந்துட்டோம். நான் இறங்கி வரவா. बट आना ब्रो सामने बॉडी वச்சிருக்காரு. कार्यक्रम है आज, ये पूरी तरह से जो वार्तालाप है आपके और मेरे बीच में हिंदी भाषा में होने वाला है. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? Don't try to play the fool with me, Nikesh. US ல ஏதோ வந்து டான்ஸ் வொர்க் ஷாப் போட்டுருக்காங்க. அதுக்கு என்ன பாட்டு போட்டுருக்காங்கன்னு பாருங்க. இதே ஏதோ வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் அங்க போய் ஏதோ டான்ஸ் வொர்க் ஷாப் போட்டுருக்காரு. ஆத்தோங் அப்படிங்கிற பிறப்பால சின்னரான நீங்க தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்டதற்கு பல பல காரணங்கள் உள்ளன. அதுல ஒண்ணு மக்கள் திலகம் எம்ஜிஆர் இல்லையா? இன்னொரு தமிழ் ஃப்ளூவெண்டா பேசுற சைனீஸ். ஒரு வயதிலேயே வந்து அவரோட படத்தை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். சைனால எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்தாரு. வாரத்துக்கு ஒரு முறை வந்து இங்க உள்ள அரசாங்க தொலைக்காட்சியில வந்து அந்த படத்தை. ஓ எனக்கு தெரிஞ்சுக்கிறீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சைனீஸ் கேம் நினைக்கிறேன். சைனால பிறந்து இங்க வந்து வாழ்றவர் நினைக்கிறேன். இருக்கும்போது எம்ஜிஆர் படம் போட்டுட்டாலே எங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். ரொம்ப ஃப்ளூவெண்டாவே ஒரு தமிழ் பேசுறாரு. தமிழ் எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி தான் ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்க சொல்லும் போது இப்ப நீங்க பாத்துங்க எனக்கு முருகன் கடவுள் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசுறது. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க நமக்கே வந்து யார் தமிழன் அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுல பிறந்தவன் தான் தமிழனா, தமிழ் பேசுறவன்லாம் தமிழனா. இவரெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஒரு தமிழர் தான். Bro, what are you doing? It's 12 o'clock. Poi order. என்னது போயே? Bro, what are you doing? It's 12 o'clock. Poi order. Say that again. I said go to sleep. It's 12 o'clock. இவர் யாரு? இவர்கிட்ட யாரும் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. தூங்குடா. Poi order. தூங்குடான்னு சொல்றீங்களா? போய் ஒருவேளை தூங்குடான்னு ஒரு சொல்ல வரலையோ? நிஜமாலுமே அதை தான் சொல்லி இருப்பாரோ? Vai muka kana muka. நல்லா வைபா இருக்கு. கண்ணு முக்கு வாய் 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 முக்கு கண்ணு. சோ गाइस நான் பாத்தீங்கன்னா இப்ப ஜப்பான்ல இருக்கேன். நான் இப்ப ரூட் தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு அக்காவை பார்த்தேன். உங்க பேர் என்ன? என் பேரு மயூகா.
எனக்கு தெரிஞ்சு இந்த அக்காவும் வந்து தமிழ்ல போடுற இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறேன். சென்னையில பாத்தீங்கன்னா லோயலா காலேஜ்ல படிச்சிருக்காங்க. உங்களுக்கு சென்னை பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சென்னையில என்னெல்லாம் பிடிக்கும்? மட்டன் பிரியாணி பிடிக்கும். பிடிச்ச ஆக்டர்லாம் யாரு சென்னையில? ஆக்டர்னா ரஜினி, விஜய், கார்த்திக் நிறைய பிடிக்கும். அப்புறம் ஹான்சிகா, நயன்தாரா. நயன்தாராவா மாறிட்டா? Do you know this guy? Yeah, that's Rajinikanth. Yes, do you know him? Yeah. ஜப்பான்ல தெரியும். ஓகே, அமெரிக்கால எப்படி தெரியுது? பாத்தீங்களா, தலைவர் all over the world ஃபேன்ஸ் வச்சிருக்காரு. Watch Telugu movie? Yes, I do. I love him. தெலுங்கு மூவியா? அவர் எப்பவே தெலுங்கு ஆக்டரா மாறினாரு? எங்கடா எல்லாம் இவ்வளவு வேகமா போறாளுங்க? Hello, I'm shooting videos. Can you able to? ப்ரோ கேக்குறது கேட்டாவே ஐயோ இவன் வில்லங்க பிடிச்சோன்னாட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. Hello, we do. ப்ரோ கேட்ட கேள்வியே தப்பு. அப்படின்னா எப்படி அவன் கேட்பான்? நானே ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இல்ல மூஞ்சிய பாருங்க, நம்ம பீ சாப்பிட்டது மூஞ்சி பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்காரங்கன்னு எப்படி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இவர் அந்த இன்னொரு ரஜினி ஃபேன். உங்க பேர் தமிழ் பேர்? தமிழ் பேர் படையப்பான்னு வச்சிருக்காரு. இங்க பாருங்க, ஜப்பான்ல டோக்கியோல வந்து நம்ம தலைவரோட பேர்ல தலைவர் போட்டோல வந்து ஆட்டோங்க. இங்க பாருங்க, வந்து நம்ம தலைவரோட மிகப்பெரிய நம்ம தமிழ் ட்ரிக்கர் வீடியோவா அது? மனுஷன் எவ்வளவு பெரிய ரஜினிகாந்த் ஃபேனா இருந்தா ஆட்டோங்கிற ஒரு விஷயத்தை வந்து இம்போர்ட் பண்ணி ரஜினி மாதிரி ஓட்டிட்டு இருக்கணும். So when you planning to come India again? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் எனக்கு தெரியாது. வர வேண்டிய நேரத்துல நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய டைம்ல கரெக்டா வருவேன். How many times you watch Muthu? 300 முத்து படத்தை 300 தடவை பார்த்திருக்கோம். ஜப்பான், அமெரிக்கால பார்த்தாச்சு. நம்ம ஆப்பிரிக்காக்கு நெக்ஸ்ட் வந்துட்டோம். ಶುರುವಾರೆ ನೀಯೋ ತುಂಬಿದಿರಿ ಆಯುಸ್ಸು ನೂರಾಗ ಎನ್ನು ಇರುನ್ನೋರು ಪೊತ್ತಿ வெச்சிட்டாவே பேசாமே விண்ணூர் நாமிதந்தப்பாவா. தமிழ் மொழி பேசும் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள். ஓ இது என்ன அப்பான்னு தான் கேட்டாங்க. ஓ புடி. ஆப்பிரிக்கால இருக்கிற ட்ரைபல் பீப்புள் கூட வந்துட்டு தமிழ் மிக்ஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா நீங்க வந்து உலகின் மத்த பகுதியிலலாம் எப்படி எல்லாம் வந்து தமிழ் பேசுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இவங்க எல்லாம் பேசுறாங்களாங்கிறதே நமக்கு ஷாக்கா இருக்கும். உலகின் மூத்த மொழியாகிய தமிழ் மொழி வாழ்க! மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். Thank you for watching. Peace.